இப்போது அந்த டீமில் உட்காந்து என்னை அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து விவேக் சார் சப்போர்ட் பண்ணுறாரு அவங்ககிட்ட. அவன் நடிக்கணும்னு வந்திருக்கிறேன், ஏதோ ஒன்று கொடுப்பேன் சார், அவன் நல்லா நடிக்கலன்னு வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்ருங்க. டேய் இவனை ஊருக்கு அனுப்பிச்சு சொல்லிட்டாங்கடா, எல்லாமே சொல்லி நான் தாண்டா இப்போ சொல்லி உனக்கு ஒரு சீன் ஒன்று தர சொல்லியிருக்கிறேன்னு சார். அப்போ தான் வந்து நம்ம டவுசர் பாண்டி வந்துட்டுருக்கிறாரு. சரி இப்போ இப்பட்ட ஆளுகள் எல்லாம் தாண்டி இப்போ விவேக் சார் கூட க்ளோஸாக கூடவே வர கேரக்டர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார். அவர் உங்களை புக் பண்ணால் கூட நீங்கள் கால் ஷீட் இல்லாமல் வேறு படத்துக்கு போயிருங்களா? நடிக்காத கமிட்மெண்ட் பண்ண படங்களே ஒரு 20-25 படம் இருக்கும். வாங்கிட்டு அட்வான்ஸா விவேக் சார்கிட்ட வந்து சொல்கிறேன், சார் இந்த மாதிரி ஏடா கூப்பிட்டாங்க காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறேன், எப்படிடா இது? சினிமாவில் யார் என்ன பண்ணணும்னு சொல்லி போட்டு ஒன்று இருக்குது, அதுதான் பண்ண முடியும். அதுதான் இங்கே நடக்குது. மிக முக்கியமான நடிகர் ஆக்டர் கொட்டாச்சி நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு அப்புறம் சினிமா ஜேர்னியில் நீங்கள் பல படங்கள் நடிக்கிறீங்க. இப்போ வந்து இவருக்கு பல ரூபங்கள் இருக்குது. திடீர்னு டேரக்டராக குதிச்சிருக்கீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அன்னைக்கு வந்து விவேக் சார் ட்ரூப் நீங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு அடையாளம் தான் உங்களுக்கு இருந்தது. ஆமாம் ஆமாம். விவேக் சாரோட முதல் சந்திப்பு எப்படி இருந்தது? அவர் எப்படிப்பட்ட மனிதர் உங்களுக்கு? விவேக் சாரோடைய முதல் சந்திப்பு அப்படின்றது வந்து, நான் முதல்ல இங்கே வந்து சென்னை வந்து நடித்த படம் வந்து ரிலீஸ் ஆகல சார். அந்த படத்தில் தான் நான் அவர்கிட்ட எனக்கு சந்திக்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு, பழகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சிது. அடிமைகள், ஆபாவான் சார் படம் அடிமைகள்ங்கிற ஒரு படத்தில் தான் எனக்கு அது கிடச்சிது. அதில் தான் அந்த வர்றான் பூச்சாண்டி ரயிலு செம சாங் அதில் தான் இருக்கும். அந்த படத்தில் வந்து பெரிய இக்கட்டான நிலைமை. அடிமைகள் அப்படின்னா வந்து ஒரு 100-150 அடிமைகள். அந்த கும்பலில் தான் நான் வந்து போகிறேன். போய் ஊட்டிக்கு போய் அந்த கும்பல் கூட தான் நான் இருக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி தான் சில இது பண்ணியிருந்தாங்க. அதில் தனிமையாக நம்ம தெரியணுங்கிறதுக்காக சில சேட்டைகள் எல்லாம் பண்ணோம் பாரு. சேட்டைகளெல்லாம் பண்ணுறதுல ஒரு தனித்துவமாக தெரிஞ்சு அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. காலையில் போன உடனே நம்ம வந்து வணக்கம் சொல்லுவோம்ல, வணக்கம் சார் வணக்கம்னு சொல்லுவோம்ல, அதுவே பெரிய தலையிது கத்தி வந்த மாதிரி ஒரு விதமாக வணக்கம் சொல்லிட்டீங்களோ? இல்லை, போன உடனே நம்ம கேஷுவலாக சார் வணக்கம் சார்னு சொல்லுவோம். அவங்களும் அப்படின்ட்டாங்க. நானே அது யோசிச்சுட்டேன், ஐயோ நம்ம சொன்ன வணக்கம் அவங்கள வந்து கோவப்படுத்திட்டு போடுறதுக்கு, அப்புறம் இங்கேருந்து நம்ம ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா என்ன வாய்ப்பு கொடுக்கலாம், என்ன பண்ணுறது? கொஞ்சம் நேரம் கூலான உடனே போய் அதை சமாதானப்படுத்திடுவேன்னு சொல்லி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு போய் திரும்ப அப்படியே பார்த்துட்டு வணக்கம் சார் அப்படின்பேன். அப்போ தான் ஸ்ட்ராங்காக கோவாவாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி போட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் வணக்கம் சார் அப்படின்பேன். யாரா நீ அப்படின்னு கேட்டாங்க. கேட்டு அதுக்கப்புறமா நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னு. அப்போ மணிவண்ணன் சார் பக்கத்தால் இருந்தார். நான் நடிகர் சார் அப்படின்னு. மணிவண்ணன் சார், இவர் தான் நடிகர், நாங்கள்லாம் பெயிண்ட் அடிக்க வந்திருக்கோம். அவர் கவுண்ட்ரு சொல்லுங்க நடிகர் அப்படின்னாரு. நான் என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே நின்னேன். அப்புறம் அப்படியே பேசிட்டு அங்கேருந்து அனுப்பி விடுற மாதிரி ஆகிட்டேன். நான் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணி அங்கேருந்து இரிட்டேட் ஆகி இல்லை சார் ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது இதுவும் பண்ணிகிட்டே இருக்கிறான் சார், கூட்டத்தை கூட்டியிருக்கிறான், அவனாக ஒன்று பண்ணுறான், எல்லோரும் கை தட்டிக்கிட்டு சாப்பிட்டு இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு உடனே அனுப்பிச்சி விட்டலாம் சார் அப்படின்னு. ஏங்க அவன் நடிக்கணும்னு சொல்லி வந்த விவேக் சார் கிட்ட சொல்கிறாங்க. விவேக் சார் அவன் நடிக்கணும்னு சொல்லிட்டு யாருனே தெரியாது. யாருனே தெரியாது. எனக்கு யாருன்னே தெரியும். முதல்ல வந்து அவர் ஒவ்வொரு நடிகரை போய் நம்ம மிஸ் பண்ணுவோம்ல, அப்போ வந்து சார் வணக்கம் சார்ன்னு இருக்கேன். வணக்கம்ப்பா அப்படின்னாரு. என்ன ஊர் அப்படின்னாரு. பொள்ளாச்சி சார் அப்படின்னு. அப்படியா, பக்கத்தால் இருக்கிற நடிகர் நல்லா நடிப்பான் சார், அது பண்ணுவான் சார், இது பண்ணுவான் சார், அந்த மாதிரி எல்லாம் நான் அது இது நல்லா பண்ணுவேன்னு சொல்லி போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. அப்படியா, ஓ ஓகே 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 அப்படின்ட்டாரு. இப்போது அந்த டீமில் உட்காந்து என்னை அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து விவேக் சார் சப்போர்ட் பண்ணுறாரு அவங்ககிட்ட. அவன் நடிக்கணும்னு வந்திருக்கிறேன், ஏதோ ஒன்று கொடுப்பேன் சார், அவன் நல்லா நடிக்கலன்னு வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்ருங்க, எதுவுமே சொல்லாமல் பண்ணாமல் எதுக்கு சார் அவனை இது பண்ணணுன்னா ஒன்று கொடுப்போம் அப்படின்ட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி மறாவது நாள் வந்த உடனே கூப்பிட்டு விவேக் சார் கூப்பிட்றாங்க. நாங்கள் போனேன். டேய் இவனை ஊருக்கு அனுப்பிச்சு சொல்லிட்டாங்கடா, எல்லாமே சொல்லி நான் தாண்டா இப்போ சொல்லி
உனக்கு ஒரு சீன் ஒன்று தர சொல்லியிருக்கிறேன்னு சார் ஐயோ தெய்வமே அப்படின்னு காலைல விழுந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்படிங்களா சார், ரொம்ப சந்தோஷம் சார், நல்லா பண்ணு, அது பண்ணல அப்படின்னா உன்னை அனுப்பிச்சிடுவாங்க, நான்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் எல்லாருமே பசங்க எல்லாம் வாழ்த்து பெஸ்ட்டா வெளி நடிகனாக போகிறேன் அப்படின்ட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு சீன் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ போராட்டமல்ல. அவங்களாம் ரொம்ப வருஷம் இன்னும் போராடணுங்க, எனக்கு கை கொடுக்குறீங்களா, நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரல, உனக்கு ஒன்று வருதுங்கிறப்ப சப்போர்ட்டு. அப்போ பார்த்தா ஒருத்தர் அவனோட சட்டையை எனக்கு கொடுக்குறான், எனக்கு சட்டை இல்லாமல் இருக்கிற என் சட்டையை போட்டுக்கடா, என் டவுசரை போட்டுக்கடாங்கிறான், ஏன்னா நீங்கள் நடிக்க போறீங்க அப்படின்ட்டு எல்லாம் இது பண்ணாங்க. பார்த்தா ஒரு சீன் ஒரு நைட்டு தான், மதியானம் வரும், நைட்டு சாயந்தரம் வரும், நல்லா பிளானிங்கில் உட்காந்துட்டுருக்கிறேன். வெயிட் பண்ணி கூட இருக்கிறவங்க நல்லா நடிக்க போகிறேன்னே, ஷூட்டிங்கே முடிய போகுது அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. வருன்னு ஒரு 2 மணிக்கு மேலே 12-1 மணிக்கு மேலே வருது. வந்த உடனே ஒரு சீன் எனக்கு கொடுக்குறாங்க, விவேக் சார் கூட காம்பினேஷனில் தான். அந்த சீனை நடிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போல்லாம் ஃபிலிம் தானே, ஃபிலிமு யூ மாதிரி போட்டிருக்காங்க ட்ராலி, இந்த யூ மாதிரி ட்ராலி போட்டிருக்குறாங்க. ஆக்ஷன் அப்படின்னாங்க. யாரா அது, இந்த ஒரு லேடிஸ் காலேஜு, லைட் ஆஃப் பண்ணி போட்டு போர்வை போட்டு படுத்துருக்குறீங்க, நம்மளாம் காலைல வேலைக்கு போகணும், லைட் ஆஃப் பண்ணுங்கடா, லைட் ஆன் பண்ணுங்கடா, நான் வருவேன்டா, அது இதுன்ட்டு உட்காந்து பேசணும்டான்னு சொல்லி போட்டு அவரோட மடியிலேயே உட்காந்துட்டு பேசுவேன். அப்படின்னு வச்சுட்டு எடுத்துட்டா தேவாங்க ஆல்ரெடியே உட்காந்துட்டேன். இப்போ என்ன சொல்லு அப்படிங்கிறப்ப நான் இந்த கடல் பீச் யாருது, அதுக்கு ஒரு கேட்டு போட்டு ஒரு பூட்டோடு போடுங்கடா, ஒரே டிஸ்டர்ப் அப்படிம்பேன். அதே மாதிரி எனக்கு ஒரு காலையில் ஒரு மம்முட்டி வேணும் அப்படிம்பேன். அதான் வாய்க்குள்ளே வச்சுருக்கிறியான்னு சொல்லி போட்டு அமுக்கி ஏதோ ஒன்று இப்படி பண்ணுவார். பார்த்தா டேக் ஓகே ஆகிடுச்சு, எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க, வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் வச்சுக்கலாம், அவளோட பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது அப்படின்னு. அப்போ தான் வந்து நம்ம டவுசர் பாண்டி வந்துட்டுருக்கிறாரு. ஏன்னா பெரிய ஹிட்டு, துல்லாத படம் துள்ளு, டவுசர் பாண்டி. அந்த படத்தை செகண்ட் படம் அது. அதிலிருந்து நம்ம அவர் கூட தான் உட்காந்து நிறைய பேசிகிட்டு இருக்கிற. சரி இப்போ இப்பட்ட ஆளுகள் எல்லாம் தாண்டி இப்போ விவேக் சார் கூட க்ளோஸாக கூடவே வர கேரக்டர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இப்போ வந்து விவேக் சார், வையாபுரி, டவுசர் பாண்டியன், போண்டாமணி, இன்னும் 2-3 நாடுகள்லாம் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் தான் அந்த அடிமைகளில் கொஞ்சம் நடிகர்கள். இப்போது அங்கேருந்து ஒடியாந்து வந்து விவேக் சார், இப்போ கொட்டாச்சின்ற ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே. அப்போது எல்லாம் நடிகர்களுக்குள்ளேயே ஒன்று பேசிக்கோங்களேன், பார்த்தியா நான் தான் நீ தான் அப்படின்னலாம் சொன்னோம். அதெல்லாம் அப்படி நினைக்கக்கூடாது. திடீர்னு ஒருத்தன் வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி போட்டு ஒருத்தன் நடிக்கிறா அப்படின்னு சொல்லி போட்டு இவங்க எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்களா. அப்புறம் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் வர்றப்போ வந்து இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. ரெஸ்பான்ஸ்னால் அப்படியாப்பா ஓகே அதாவது இப்போ இவங்க தான் நடிகர்கள் நினச்சிட்டு இருந்தாங்க, நம்ம தான் அந்த படத்தில் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. இப்போ புதுசாக நம்ம வந்தோடனே பேச மாட்டாங்க. நான் போய் உட்காந்துக்குவேன் எங்கேயாச்சும் மண் பொண்ணு இல்லாதுன்னா அந்த உட்காந்துக்குவேன். நடிகர் கூப்பிட்றப்ப ஒரு இவங்கெல்லாம் ஒரு நடிகர்கள்லாம் ஒரு இடம் கிடைச்சோன்னா இப்படியான சிக்கலை ஃபேஸ் பண்ண வேண்டியது. நல்ல ரோல் கிடைச்சோன்னா இப்படியான சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், இது ஒன்று வருது. அவங்கெல்லாம் ஒரு இடத்துலலாம் இருந்து எல்லாம் பண்ணால் பேசி அடுத்த சீன்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அப்படியே வந்து நம்மளை கூப்பிட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நானே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அடுத்தது என்ன சீன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானே ஒட்டிட்டு இது பண்ணுவேன். நாம் அந்தளவுக்கு பெரிய இல்லை அப்படிங்கிறதுக்காக நானே இறங்கி போய்க்குவேன். நானே இறங்கி அவங்க எல்லாம் அப்படி சேர்லெல்லாம் உட்காந்துருந்தால் கூட ஒரு கல்லுகள் எடுத்துகிட்டு வந்து போட்டு அப்படி உட்காந்துக்குவேன். ஈக்குவலாக நம்ம உட்காரக்கூடாதுன்னு கூட நம்ம நினைப்பேன். அதெல்லாம் வந்து பார்த்தியா ஒரு சீன் நடிச்சோன்னா சேர் போட்டு உட்காடுறான் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக சிலதெல்லாமே அதெல்லாம் கடந்தால் தான் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக. விவேக் சார் கூட அறிமுகம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் டிராவல் பண்ற மாதிரி நிறைய சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சதே இல்லை. ஒரு கட்டத்துல அவர் உங்களை புக் பண்ணா கூட நீங்க கால் ஷீட் இல்லாம வேற படத்துக்கு போறீங்களா? அது நமக்கு தெரியாது. எனக்கு என்னன்னா அவர் விவேக் சார் கூட எத்தனை படங்கள் அதை சொல்லிருங்களேன். விவேக் சார் கூட வந்து ஒரு 20-25 படங்கள் அவர் கூட ஆமாம் இருக்கும்.
நடிக்காத கமிட்மெண்ட் பண்ண படங்களே ஒரு 20-25 படம் இருக்கும். ஓ. என்னை கமிட் பண்ணி வச்ச படங்களை என்னை கூப்பிட்டெல்லாம் சொல்லிட்டாரு. டேய் என்ன நம்பி வந்து ஒரு 10-13 படங்கள் இப்போ பண்ணி வச்சுருக்கேன்டா, எங்கேயாச்சும் போயிடுவியோ அப்படின்னாரு. இல்லை போக மாட்டேன், இப்போ ஏதோ ஒரு படத்துக்கு போயிருந்தியா அப்படின்னாரு. இல்லை அதெல்லாம் பண்ணிட்டேன் சார். இப்போ வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகல. நான் அப்படி கூட விட்டு போட்டு ஓடுனா தெரியுமா? அந்த படம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகல சார். என்ன படம் அது? புகழ்னு ஒரு படம். சரத்குமார் சார் ஹீரோ, பவித்ரன் சார் டைரக்ஷனு. ஓகே. ஆமாம். நான் அப்போ அவர் பவித்ரன் சார் ஆஃபீஸ்லலாம் போய் அந்த இதெல்லாம் ஆல்பமெல்லாம் பார்க்குறப்போ அந்த ஆல்பத்தில் வந்து சங்கர் சார் எல்லாம் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது எனக்கு பார்க்குறது எனக்கு பெரிய இதாக இருந்துச்சு. என்னடா ஜெய் இப்போ பெரிய டைரக்டரு சங்கர் சார் எல்லாம் இருக்காங்க, அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க, இப்போ அந்த டைரக்டரை நம்ம நடிக்கிறோம் அப்படின்ற ஒரு இதுதான். என்னென்னா இப்போது ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் போயிட்டுருக்குது. பத்ரி. சரி. பத்ரி படம் ஷூட்டிங் போயிட்டுருக்குது. கலக்குது கொலுசு சத்தம் கலக்குது அந்த சாங்கு எடுத்துகிட்ருக்காங்க. பிரேக் முடித்த உடனே நான் வந்து ஒரு பக்கத்தால் இந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தால் வந்து அப்படியே கோயிலுக்கிட்ட வந்து அப்படியே உட்காந்துருந்தேன். பார்த்தா சேரன் சார் வந்தார். இயக்குனர் சேரன் சார் வந்தார். சரி அத்தனை டைம் இவர் ஆஃபீஸ்க்கெல்லாம் போய் நின்றுருக்குறோம், பார்த்துருக்கோம், ஒரு எட்டு அவரை பார்த்து விஷ் பண்ணிட்டு வரலான்ட்டு எந்த ஸ்டேடியம் வந்து விஷ் பண்ணோன்னு பார்த்துட்டு, வா தம்பி உங்கள் பேர் என்ன அப்படின்னாரு. கொட்டாச்சி சார் அப்படின்னு. அப்படியா முத்து, இந்த இவரோட நம்பர் வாங்கிக்க, இப்போ என்ன படம் பண்ணிகிட்ருக்கீங்க? இதான் பத்ரி படம் பண்ணிகிட்ருக்கேன் சார். அப்படியா சரி நம்பர் வாங்கிக்க, நாளைக்கு ஷூட் இருக்கா உங்களுக்கு அப்படின்னாரு. நாளைக்கு இல்லை சார். சரி நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னாரு. சரி சரின்ட்டு ஆஃபீஸ்க்கு போனால் எதுவுமே சொல்லலை. ஒரு 20-25 நாள் ஷூட்டிங் இருக்கும், அட்வான்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ட்டு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. நான் என்னடா இது ஒன்றுமே சொல்ல அட்வான்ஸ் கொடுக்குறாங்க போட்டு, சரி ஓகே நம்ம வாங்கிக்க போட்டு எனக்கு வாங்கிட்டு அட்வான்ஸா விவேக் சார்கிட்ட வந்து சொல்கிறேன், சார் இந்த மாதிரி கொடுத்தேடா கூப்பிட்டாங்க காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறேன், எப்படிடா இது இன்னும் அது இருக்குது இது இருக்குது உன்னை வச்சு இத்தனை படம் கமிட் பண்ணியிருக்கேன்னு இருக்கிறாங்க. அந்த படத்துக்கு இந்த படத்தில் போகணும்ல, ட்ராக்கெல்லாம் இருக்குல்ல, நீ எப்போ வாமாது அப்படின்னாங்க. இதான் இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதியிலேருந்து. ஷோ அப்புறம் பிரசன்னகுமார் சார் சொல்லி போட்டு அவர் தான் உட்காந்து அவரும் இப்படி பார்த்துட்ருக்குறாரு, அவரும் பார்க்குறாரு. அதானுங்க இது வந்து சினிமாவில் யார் என்ன பண்ணணுன்ட்ருக்கு, நாம் வந்து இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு சொல்லி நினச்சிட்ருக்குறோங்க. ஆனால் சினிமாவில் யார் என்ன பண்ணணும்னு சொல்லி போட்டு ஒன்று இருக்குது, அதுதான் பண்ண முடியும். அதுதான் இங்கே நடக்குது அப்படின்றாரு. என்னென்னமோ ஆமாம், அது சொல்லும்போது ஒரு மாதிரி நெருடலாக இருக்கு. என்னடா என்ன எனக்கு சொல்கிறாங்களேன்னு சொல்லி போட்டு அப்படியே நான் இருக்கேன். சரி ஓகே பரவாயில்ல, வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டல, இதை நான் பார்த்துக்கிறேன், அதை போய் முடிச்சு கொடுத்துட்டு வா அப்படின்ட்டாரு. முடிச்சு கொடுத்துட்டு வான்னாரு. முடிச்சு கொடுத்துட்டு வான்ட்டாரு. போகிறேன், பாண்டவர் பூமி படம், அதில் அந்த சித்தரை செய்கிற வேலை இருக்குது. அங்கே போனேன். அங்கே போய் ஒரு 15 நாளுக்கு மேலே போயிட்டுருக்கு சார். 15 நாள் நடித்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து பக்கத்தில் சமுத்திரம்னு ஒரு படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு தெரியல, சமுத்திரம் படம் அந்த ஊர் பிரச்சனைகள்லாம் வந்து அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதனால் என்னாச்சுன்னா ரவிக்குமார் சாரோட அசிஸ்டண்ட் தானே சேரன் சார். ஆமாம், கேஎஸ் ரவிக்குமார். ஆமாம், அவரு தான் அங்கே தான் போகுது, எங்களுது அங்கே தான் போகுது. நான் இவரே நினச்சிட்டாரு, அப்போ அவரோட அசிஸ்டண்ட்டு தான் இவர் அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளே ஏதாச்சும் இது பண்ணி போட்டு ஷூட்டிங் நிறுத்தி வச்சு போட்டு எல்லாருமே ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டு ரூமுக்குள்ளேயே இருக்கிறோம். ஷூட்டிங் போல ரூமுக்குள்ளேயே இருக்கிறோம். காலைல 8-9 மணிக்கு டக் திறந்தா டிஃபன் வரும், டிஃபன் மட்டும் எடுத்துகிட்டு டிஃபன் சாப்பிட்டு உள்ளே இருக்கணும். இப்படியே தான் மதியானம் 1 மணிக்கு டக் அப்படி இந்த டிஃபனுக்கு எல்லாம் அங்கே வச்சு போட்டு அதை எடுத்து வச்சு போட்டு உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு உள்ளே வைக்கணும். 8 மணி வெளியில் கூட வரல சார். ஒரு வாரம் உள்ளேயே உட்காந்துட்டு பேச வேண்டியது பண்ண வேண்டியது, ஜாலியாக காட்சி எல்லாம் விளையாண்டுட்டு இப்படியே ஒரு வாரம் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்குறோம். என்னடா இது, இங்கே வந்திருந்தாவது ஏதோ நடிக்கலாம் பண்ணலாம், வெளியில் போனால் இவங்கெல்லாம் அவங்க தான் சொல்லி போட்டு தனியாக தெரியுமில்ல ஊரில் நடிகர்கள்னு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு என்ன போட்டோன்னு சொல்லி போட்டு வெளியிலேயே வரல. அதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து திரும்பவும் ஒரு 15 நாள் அங்கேயே இருக்கேன். எக்ஸ்ட்ரா 15 நாள் ஆகுது. எக்ஸ்ட்ரா 15 நாள் ஆகுது. அப்புறம் எல்லாம் முடிச்சு கொடுத்து போட்டு வரேன்.
சில படங்கள் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு போயிடுச்சு. அப்புறம் இருக்கிற படங்களை அப்படியே நான் பண்ணுறேன். எதுவும் சொல்லிக்கல. அது நான் புகழ் படத்துக்கு போயிட்டு வந்தும் என்னால் தான் அதுதான், என்னால் நான் விட்டது தான் அவரை. இல்லை அப்படின்னா அவர் எப்பயுமே கொட்டாச்சிக்காக ரோல் வச்சுட்டு தான் இருந்தார். நிறைய படங்கள் சார், நிறைய படங்கள் வந்து பிரசன்னகுமாரே சொல்லுவார், டேய் சாரோட அவர் தானே டயலாக் ரைட்டர், அவரோட படம் இப்போ 8 படம் சாரோட படம் கண்டினியூவாக போயிட்டுருக்கு. 8 படத்துலேயுமே நீ இருக்கிறடா, உன்னையும் சாரையும் வச்சு தான் எழுதியிருக்கிறோம் பாருங்க. பார்த்தா எல்லாமே காமெடி ட்ராக், சூப்பர் சூப்பர் படம். 12B எல்லாம் 12B ஷாஜகான் வந்து பிச்சைக்காரன் கேரக்டர், கோவை சரலாம் அவங்க. ஏன்னா அவங்க கோவை, நானும் அப்போ கோவை ஸ்லாங். இது மாதிரி நிறைய படங்கள், அதெல்லாமே நல்ல நல்ல படங்களில் வந்து நான் பேரழகனில் வந்து அந்த டிரைவர் கேரக்டர் நான் தான். அதெல்லாமே எதுவும் நிறைய படங்கள் அந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் பண்ண முடியாமல் போயிடுச்சு. விவேக் சார் அப்படின்னு பார்க்கும்போது நீங்களே நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க, பர்சனலாக நிறைய ஹெல்ப் பண்ணுறவராக இருந்தார். அவங்க கூட இருக்க நடிகர்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கிற ஒருத்தராக இருந்தார். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க? நான் அந்த மாதிரி ஹெல்ப்னு போய் சார்ட்ட கேட்டதே இல்லை. ஆனால் அவர் கேராக இருப்பார், கேட்டால் பண்ணுவார். நான் என்னமோ தெரியல, எனக்கு தோணவே இல்லை. எனக்கு வேலை இருந்தால் அவர் கூட நடிச்சிட்டு இருந்தால் எனக்கு போதும் அப்படின்றது தான். இன்னொன்று சார், எனக்கு ஒர்க்கு இருக்குது, வேலை செஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு யாருக்கு நான் ஏதோன்னு எனக்கு கரெக்டான என்னோடய செலவுக்கு நான் ஓடுறதுக்கு வாழ்கிறதுக்கு உண்டான வருமானங்கள் எனக்கு வந்துட்டுருக்குது. அதனால் நான் அவர்கிட்ட போய் எதுக்குமே நான் வாடகைக்கு கொடுங்க சார், நான் படிக்கணும் சார் அப்படின்ட்டு உதவி கேட்டதில்லை. உதவி எல்லாம் வந்து சார்ட்டேன், எதுவுமே எதிர்பார்த்ததில்லை, கேட்டதில்லை. மற்றவங்களுக்கு எல்லாமே மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தைகள் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி சீக்வன்ஸில் ரொம்ப இப்போ விவேக் சார் வந்து நாடக காலத்திலிருந்து பயணிச்சவங்க எல்லாமே கூட இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்கிட்ட அவரோட எதிர்பார்ப்பை தான் இருக்காங்க. நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் கூட ஹெல்ப்பாக ஏதாச்சும் அவர் பண்ணிட்டு தான் இருந்தார், தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தார். நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய குழந்தைகள் எல்லாமே, நடிகர்களோட குழந்தைகள் எல்லாமே அவர் தான் படிக்க வச்சார். சின்ன சின்ன நடிகர்கள், ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஆமாம், படிக்க வைக்கிறது இல்லை, லாஸ்ட் வரைக்கும் படிக்க வச்சுட்டே தான் இருந்தார். அவங்க எந்த ரேஞ்சு வரைக்கும் போவாங்களோ அப்படின்னு சொல்லி போட்டு. சில நடிகர்களுக்கெல்லாம் வந்து சார் இந்த இடத்துக்கு போனேன், சீட்டு கிடைக்கல, ஸோ அதாவது சொன்னாங்க சார் ஃபீஸ் கட்டலை அப்படின்னு. அப்படியா, எந்த ஸ்கூலு அப்படின்னு சொல்லி போட்டு மத்தியானம் பிரேக்கில் வண்டி எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காரு ரெக்கமெண்டேஷனுக்கு. நேராக அங்கே போய், சார் நம்ம பையன் தான் நல்லா படிப்பாங்க பண்ணுவாங்க அப்படின்னு பேசி, என்ன ஃபீஸ்ன்னு சொல்லுங்கள், 2 லட்ச ரூபாயா இருந்தாங்க. 2 லட்ச ரூபாய் கட்டி சாரே ஃபீஸ் கட்டிடுவார். ஆமாம், அவர் ஃபீஸ் கட்டி இப்போ அந்த வர சொல்லி, இந்தடா ஃபீஸ் கட்டிட்டேன், குழந்தைய சேர்த்து விடு, பண்ணிவிடு, சீட்டு வாங்கி கொடுத்து, இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காரு. நன்றி, வணக்கம். சூப்பர்.